காலையில் பூ கூட வெறும் கம்முன்னு மட்டும் போட்டுருந்த வியாபாரம் சவுண்ட் இல்லாமல். அது சவுண்டு ஒன்றா ரேடியோ கிடையாது படிக்கக்கூடாது. ரேடியோ படிக்கணும். இன்றைக்கி எங்கே ரேடியோ படிச்சு செல்ஃபோனோட ஒரு நேரம் ஃபோன் வந்துருக்குல்ல. நான் வந்து அப்படி பாட்டு படிச்சுன்னா அளக்கிறதும் தெரியுது, அள்ளி போடுறதும் தெரியுது, விலைவாசி தெரியல. அது நான் கையில் செல்ஃபோன் வச்சுருந்தா சவுண்ட் வச்சுருவேன், பார்த்து போயிட்டே இருவேன். ஒரு நேரம் அங்கிட்டு போனேன்னா நம்ம தெரியாமல் நையா மூணுலேயும் ஒரு நேரம் போன வந்துட்டு அது அப்படி வரக்கூடாது. அதுக்கு வந்து இது ஒன்றும் அது வந்து நம்ம ரேடியோ படிக்க மக்கள் சொல்லி பேசலாம், நம்ம மைக்கில் பேசலாம், நம்மளா பேசலாம், பாட்டு பாடிக்கூடாது. அது வந்து என் பாட்டு உன் பாட்டுன்னு ஒரு கணக்கு இருக்குது. வெண்டிக்காயா வெண்டிக்காயும் கற்றுக்கோ குறிச்சா இப்போ தான் லேட்டாக வைப்பிச்சு கொஞ்சம் கத்துறாங்க. வருஷம் அப்படி தான் வரேன் மாதம் இல்லை இன்னும் வந்துடுறேன் வரல. ஒரு நூறு வரலாம் ஒரு பூவே வர மாதிரி தெரியல. ஆமாம் அப்படி இல்லை போச்சு. இருந்தாலும் நம்ம டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன போனால் தெரியாது. மணிக்கணக்கு லேட்டாக சாண்டை தெரியுது. அப்புறம் கூப்பிட்டு போட்டாலே சிக்கல் தான். ஆமாம் வழியாக எத்தனை போட்டோம் தெரியும். கேட்குற அடிச்சாங்க. சுற்றுலா போவோம் சொல்லி போடாமட்டேன். ஒரு வீடியோ போட்டு விட்டுருவோம். நாளைக்கு நாளைக்கு முசம்பட்டி மார்க்கெட்லேயும் காய்கறி மார்க்கெட் இப்போ சொல்லிவிட்டோம். கடைசி சனிக்கிழமையா முனியப்பா கேளு நீ போப்பா நீரப்பா கேட்டு